காடுகள் அழிப்புக்கு எதிராக குரல் எழுப்பிய 2250 சுற்றுச்சூழலார்வலர்கள் மர்மச்சாவு. இந்த மர்மமான முறையில் இறப்பு மற்றும் காணாமல் போதலுக்கு நடக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போம். அதற்கு முன் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப்போ அல்லது ஃபாலோ பண்ணலையா? உடனே பண்ணுங்க. மர்மமான முறையில் இறந்த 2250 சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் நிலம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள். அவர்கள் பெரும்பாலும் காடுகள், ஆறுகள், பூர்வீக நிலங்கள் போன்றவற்றை பாதுகாக்கும் மக்கள் ஆவார்கள். கொலைகள் மற்றும் காணாமல் போதல் குறித்த குளோபல் விட்னஸ் போன்ற குழுக்களின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு வழக்கிலும் மர்மமாக யார் இறந்தார்கள் என்பது துல்லியமாக இல்லை. பலர் தெளிவாக குறிவைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர், மற்றவர்கள் காணாமல் போனார்கள் அல்லது அச்சுறுத்தலுக்கு உள்ளானார்கள். நிலம், காடு, நீர் வளங்களை விரும்பும் நிறுவனங்கள், சட்டவிரோத மரம் வெட்டுபவர்கள், சுரங்க நிறுவனங்கள், வேளாண் வணிகம் போன்றவற்றுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் பெரும்பாலும் தடையாக உள்ளதே இதற்கு காரணம். தொலைதூர பகுதிகளில் ஏற்படும் பல இறப்புகள் அல்லது காணாமல் போதல்கள் அரசு சாரா நிறுவனங்கள் அல்லது ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படாமல் இருக்கலாம். சில அரசாங்கங்கள் தகவல்களை மறைக்கின்றன. தென் அமெரிக்க கண்டத்தின் வடபகுதியில் சுமார் 70 லட்சம் சதுர கி.மீ பரப்பளவில் அமேசான் காடுகள் பரந்து விரிந்து காணப்படுகிறது. உலக நாடுகளிலுள்ள மொத்த காடுகளையும் சேர்த்தாலும் அவற்றையெல்லாம் விட அமேசான் காடுகளின் பரப்பளவு அதிகம். இங்குள்ள மரங்களில் இருந்து ஆண்டுக்கு 60,000 கோடி டன் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. இதனால்தான் பூமியின் நுரையீரல், புவியின் சுவாசம் என அமேசான் காடுகள் கொண்டாடப்படுகிறது. இந்த காடுகளில் 39,000 கோடி மரங்கள் உள்ளன. 1.6 வகையான உயிரினங்கள் வசிக்கின்றன. பல பழங்குடி இனத்தவர்களுக்கும் புகலிடமாகுள்ளது. பிரேசில், பெரு, பொலிவியா, கொலம்பியா, வெனிசூலா, கயானா, சுரினாம், பிரெஞ்ச் கயானா, ஈகுவடார் ஆகிய 9 நாடுகளில் பரந்து விரிந்து கிடக்கிறது அமேசான் காடுகள். காடுகள். இந்த காடுகள் தற்போது உலகமயமாக்கல் மற்றும் மனித பேராசை காரணமாக அழிக்கப்படுவதாக தொடர் புகார்கள் எழுந்தன. இதனை எதிர்த்து உலகம் முழுவதும் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். லண்டனை தலைமையிடமாக கொண்டு குளோபல் விட்னஸ் என்ற ஆய்வு நிறுவனம் உலக அளவில் செயல்பட்டு வருகிறது. மனித, இயற்கை இடர்பாடுகள், சுரண்டல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் தொடர்பாக ஆய்வு செய்து வருகிறது. தற்போது பகீர் அறிக்கை ஒன்றை இது வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கடந்த 2012ஆம் ஆண்டு தொடங்கி கடந்தாண்டு வரை 2024 12 ஆண்டுகளில் அமேசான் காடுகள் அழிப்புக்கு எதிராக போராடிய சுற்றுச்சூழலார்வலர்கள் 2253 பேர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக பிரேசிலில் 365 பேர், கொலம்பியாவில் 250 பேர், பெருவில் 225 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் 2024 மட்டும் 124 பேர் இறந்துள்ளதாகவும் ஆண்டுதோறும் இந்த பலி எண்ணிக்கை உயர்ந்து வருவதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது.